கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை இந்த நேரத்திலே சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையும் அதி சீக்கிரமாக இந்த உலகத்திலே நிகழப்போகிற ஒரு முக்கிய நிகழ்வு. அதோடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் மாற்றப்பட்டு ஆண்டவருடைய வருகையில் நாம் பங்கடைவோமானால் கர்த்தராகிய தேவன் யுக யுகமாய் நித்தியமாய் அவரோடு கூட இருக்கும் சிலாக்கியத்தையும் நமக்கு கொடுப்பார். இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை வாசித்து அதன் பேரிலே இன்றைய நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உபாகமம் 28வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அப்ப நீங்க நினைப்பீங்க, இன்னைக்கு என்ன ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம்? நான் ஒரு பிசினஸ் பண்ணுகிறேனே, நான் ஒரு தொழில் செய்கிறேனே, நான் ஒரு டீச்சரா இருக்கிறேனே. ஆனால் இங்கே மிருகங்களினுடைய ஆசீர்வாதத்தை குறித்தல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே டீச்சர் வேலை கிடையாது, அந்த நாட்களிலே பிசினஸ் கிடையாது, அந்த நாட்களிலே வேறு எந்த ஒரு உத்தியோக வாழ்வாதாரங்களும் கிடையாது. அந்த நாட்களிலே எத்தனை பேருக்கு அதிகமான மந்தை இருக்கிறதோ அவர்கள் பணக்காரர்கள் அல்லது ஐஸ்வர்யவான்கள் என்று உலகத்தால் அறியப்படுவார்கள். அந்த நாட்களிலே கர்த்தர் இந்த கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அவருடைய தொழிலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். போன வருஷம் இருந்ததை விட கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்பொழுது? ஆண்டவருடைய சத்தத்துக்கு கவனமாய் நீங்கள் செவி கொடுக்கிற பொழுது, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு மிகுந்த கவனமாய் நீங்கள் செவி கொடுக்கிற பொழுது ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நானும் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இப்பொழுது எவ்வளவு பிரச்சனைகள், பணத்திலே எவ்வளவு காரியங்கள், குடும்பத்தை நடத்த முடியாத சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு வேதனையோடு இந்த காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? எனக்கு ஒரு தொழிலிலே ஒரு முன்னேற்றம் வேண்டும், நான் ஆசிரியர் தொழிலை செய்கிறேன், மற்ற தொழில்களை செய்கிறேன், பிசினஸ் பண்ணுகிறேன், என்னுடைய வியாபாரத்தில் ஒரு செழிப்பு வேணும், விவசாயம் பண்ணுகிறேன், என்னுடைய விவசாயத்திலே ஒரு செழிப்பு வேண்டும் என்று நீங்கள் பல நாட்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்னுடைய சத்தத்துக்கு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பீர்களானால், ஆண்டவருடைய வசனத்தின் கட்டளைகளை கவனமாய் பின்பற்றுவீர்களானால் இன்னைக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள், வேத வசனத்தில் நீங்கள் ஜெபிக்க பழகுங்கள். வேத வசனத்திலே எப்பொழுதும் ஊன்றி கிடக்கிற பொழுது, அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானித்து அதை மனனம் செய்து கொள்கிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளை இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதிப்பீராக. இது தற்செயலாய் உம்முடைய பிள்ளைக்கு இது வரவில்லை சுவாமி. ஆண்டவர் நீர் விரும்பி இந்த நேரத்தை பார்க்கும்படி நீர் செய்திருக்கிறீர். காரணம், இவரை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். ஆசீர்வதியும் அப்பா, சரீரத்தில் ஆசீர்வதியும், ஆன்மாவில் ஆசீர்வதியும், அவர் செய்கிற வேலைகளில் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், அவருடைய எல்லா ஆவிக்குரிய ஜீவியங்களிலும் ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நான் பேசுகிறேன். தயவாய் இறங்கி இவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மன்றாடுகிறேன். காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ரத்தத்தினால மூடுங்க. இவர் இழந்த எல்லாம் திரும்ப இவருக்கு வரட்டும் சுவாமி. இவரிடத்திலே இருந்து பிரிக்கப்பட்ட எல்லாம் திரும்ப வரட்டும். அல்லது ஒன்றுமே இல்லாமல் இருப்பார், ஆனால் திரும்ப ஆதாமுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் ஆபிரகாம் மூலமாக இவருக்கு திரும்ப நீங்க கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாள் இவருக்கு ஒரு மகிழ்ச்சி நாளாய் அமைய வாழ்த்துகிறேன் கர்த்தாவே. நீரும் அப்படியே செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.